நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனவாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அனைத்து அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றாயிருக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, தாயும் தந்தையுமானவரே, உம்முடைய ஒன்றான மகனை உன்னதங்களிலிருந்து இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி இந்த முழு மாநிலத்தையும் மீட்கும்படியாக அவரை கழுவாயாய் ஒப்புவித்தீர். ஆண்டவரே, உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு மனிதனாக பிறந்து யூதருக்கு அரசராக நீர் அவரை முடிசூட்டும்படியாக திருவுளம் கொண்டீர். ஆனால் யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவரே, அறியாத மக்கள் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்களாய் உம்முடைய மகனாகி இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொண்டவர்களாக நன்றி அறிதலோடு அவரை அரசராக்கும்படிக்கு தங்களுடைய நாவை திறந்து தாவீதின் மகனுக்கு உன்னதங்களிலே ஓசனா என்று பாடின அந்த பாடலின் துணியை இந்த 2000 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்களும் பாடும்படியாக எங்களை உம்முடைய மக்களாக தேர்ந்து கொண்டபடினால் உங்களுக்கு நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து உடைய திருவசனத்துக்கு எங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். எங்களை ஆண்டு கொள்ளும் வழிநடத்தும் பலப்படுத்தும் இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமென். நோன்பு நாட்களில் 6ஆம் ஞாயிறு, குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக நம்முடைய திருச்சபை பெரியவர்களால் முன்குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 21ஆம் பிரிவு திருவசனங்கள் 1 தொடங்கி 11 வரை அடங்கிய பகுதியை படிக்க அனைவரும் எழுந்து நின்று கவனமாய் கேட்டு, இயேசு தம் சீடரோடு எருசலேமை நெருங்கி சென்று ஒலிவ மலை அருகிலிருந்த பெத்பகு எனும் ஊரை அடைந்த போது 2 சீடர்களை அனுப்பி, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள். சென்றவுடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால் இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள். உடனே அவர் அவற்றை அனுப்பிவிடுவார் என்றார். மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார். கழுதை குட்டியாகிய மரியின் மேல் அமர்ந்து வருகிறார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேற இவ்வாறு நிகழ்ந்தது. சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே செய்தார்கள். அவர்கள் கழுதையையும் குட்டியையும் ஓட்டி கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அமரச் செய்தார்கள். பெரும் திரளான மக்கள் தங்கள் மேல் உடைகளை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினர். அவருக்கு முன்னேயும் பின்னேயும் சென்ற கூட்டத்தினர், தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக, உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்குள் சென்றபோது நகரம் முழுவதும் பரபரப்படைய இவர் யார் என்னும் கேள்வி எழுந்தது. அதற்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயாவில் உள்ள நாசரேத்தை சேர்ந்தவர் என்று பதிலளித்தனர் என்பவர்களே. Hello.
கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் அனைத்துலக அரசரின் பெயராலே வாழ்த்துகின்றேன். குருத்தோலை எனும் ஞாயிறு, குருத்தோலை ஞாயிறு எனும் ஞாயிறு. இந்த நாள் ஒரு பெரும் மகிழ்ச்சியின் நாள். ஒருவேளை நாம் கிறிஸ்தவர்களாக ஆண்டவர் இயேசுவுடைய பாடு இறப்பு காலங்களுக்குள்ளாக இருக்கின்ற போது பண்டிகை நாள் வர முடியுமா என்ற கேள்வி நமக்குள்ளே இருக்கலாம். அப்படி பண்டிகையின் நாட்கள் இந்த நோன்பு நாட்களுக்கு உள்ளாக வருகின்ற போது அதை மகிழ்ச்சியாக கொண்டாட முடியுமா என்கின்ற கேள்வி நமக்குள்ளே இருக்கலாம். அதனால்தான் திருச்சபையிலே எனவேதான் திருச்சபையினுடைய வரலாற்றிலே இந்த நோன்பு காலங்களிலே எந்த விதமான சிறப்பு நாட்களை நாம் வைப்பதில்லை. கல்யாணம், காது குத்து, வீடு திறப்பு, இப்படி எந்த விதமான மகிழ்ச்சியான ஒரு சூழலை இந்த நோன்பு நாட்களில் நாம் அனுசரிப்பதில்லை, கொண்டாடுவதில்லை. ஆனால் கிறிஸ்துவனுடைய பாடு இறப்பு காலங்களுக்குள்ளாக கிறிஸ்துவனுடைய மாட்சிமையும் அடங்கியிருக்கிறது. பொதுவாக மனித வாழ்விலே பிறப்பு என்பது மகிழ்ச்சி நிறைந்தது, இறப்பு என்பது துயரம் நிறைந்தது. ஆனால் கிறிஸ்தவர்களாகி நமக்கு கிறிஸ்துவனுடைய பாடும் இறப்பும் உணர்த்துகின்ற செய்தி, பாடுகள் இல்லாமல் மகிழ்ச்சி கிடையாது, துன்பங்கள் இல்லாமல் மாட்சிமை கிடையாது. நாம் பலரால் கொண்டாடப்பட வேண்டுமானால் பலவிதமான துன்பங்களை நாம் சகித்தாக வேண்டும். துன்பங்களை சகிக்காமல் கடவுளின் மாட்சிமையிலே நாம் பங்கு பெற முடியாது என்பது கிறிஸ்து இயேசுவினுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். இந்த நாளினுடைய இந்த நற்செய்தி பகுதியை கிறிஸ்து அரசர் முடிசூடும் திருநாள் என்கின்ற கருப்பொருளுக்குள்ளாக நின்று சிந்திக்க முற்படுகின்றோம். படிக்க கேட்ட திருப்பாடல் 22. பொதுவாக பெரிய வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசுவுடைய 7 வார்த்தைகளிலே 4வது வார்த்தையை பேசுகிறவர்கள் இந்த 22ஆம் திருப்பாடலை குறித்து ஒரு வார்த்தையாகிலும் பேசாமல் பேச முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு சிலுவையில் மொழிந்த 4வது வார்த்தை திருப்பாடல் 22 முதலாவது கவியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது தாவீதினாலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு இறைவாக்கின் செய்தியாய் அது அமைந்திருக்கிறது. திருப்பாடல் 22 என்பது ஒரு இறைவாக்கு திருப்பாடல். இந்த 22ஆம் திருப்பாடலை நாம் படிக்கிற போது நான் முன்னமே சொன்னது போல முதல் வசனத்தை தான் ரொம்ப கவனிப்போம். அதன் பிறகு அதற்குள்ளே என்ன இருக்குதுன்றது யாரும் கவனிப்பது கிடையாது. திருப்பாடல் 22 முதல் 21 கவிகள் துன்பம் நிறைந்தவைகளாய் துன்பத்தினுடைய வெளிப்பாடாக அவை பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் 22வது கவி தொடங்கி 22லிருந்து 31 வரை படிக்க கேட்ட இந்த பகுதி மாட்சிமையை வெளிப்படுத்துகின்ற ஒரு பகுதி. கடவுள் என்னை கைவிட்டார், ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி தொடங்குகின்ற அந்த திருப்பாடல், இஸ்ரவேல் மக்களும் யாக்கோபின் பிள்ளைகளும் எழும்பி உம்முடைய நாமத்தை துதிப்பார், உம்முடைய பெயரை போற்றி புகழ்வார்கள் என்று சொல்லி அது நிறைவடைகிறது. இது எப்படி இயேசுவுக்கு பொருந்தும்?
முதல் உடன்படிக்கை வரலாற்றிலே இஸ்ரேல் மக்கள் யாக்கோபினுடைய வழிமரபினர் என்று அழைக்கப்படுகிறார். புது உடன்படிக்கையின்படி இஸ்ரேல் என்பது யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே யார்? இஸ்ரேல் மக்கள். இவர்கள் எல்லாரும் ஆபிரகாமின் வழிமரபினர். ஊனியல்பின்படி அல்ல, பற்றுறுதியின் அடிப்படையிலே நாம் எல்லாருமே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய வழிமரபாய் இருக்கின்றோம். அவர்கள் எல்லாரும் கடவுள் மீது அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வைத்திருந்தார்கள். நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்ற போது அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்பொழுது கிறிஸ்து அரசரை இஸ்ரேல் மக்களாக, புதிய இஸ்ராயேலாக எழும்பி அவருடைய பெயரை மாட்சிப்படுத்துகின்ற ஒரு பண்டிகை நாளாக இது அமைந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த திருப்பாடல் 22 இந்த நாளின் பகுதி நமக்கு உணர்த்துகின்றது. துன்புறும் அரசர், துன்புற்றால்தான் மாட்சிமையிலே பங்கேற்க முடியும் என்பதை உணர்த்துகின்றவராய் ஆண்டவர் இயேசு அரசராய் இருக்கின்றார். அவர் யாக்கோபினுடைய வழிமரபிலே வந்த இஸ்ரேலின் அரசராய் இருக்கின்றார். இன்றைய நாளினுடைய படிக்க கேட்ட இந்த இறைவாக்கு நூல் செக்கரியா இறைவாக்குனர் 9ஆம் பிரிவு 9 முதல் 12 வசனங்களிலே அங்கே இஸ்ரேல் என்ற வார்த்தை இருக்காது. ஏனென்றால் இஸ்ரேல் மக்களினம் என்பது கிமு 8ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி கால் நூற்றாண்டிலே அவர்கள் அதிகமாய் அழிக்கப்பட்டு போனார். 7ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி கால் நூற்றாண்டிலே இஸ்ரேல் நாடு என்பது முழுவதுமாய் அழிக்கப்பட்டு போன நிலையிலே இஸ்ரேல் மக்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அதன் பிறகு யூதேய நாடு, தென்னாடு என்று சொல்லப்படுகின்ற யூதேய நாடு மட்டும் மீதியாக இருந்தது. அந்த யூதேய நாட்டையும் நேபுகாத்நேச்சார் படையெடுத்து அவர்களை 3 நிலைகளிலே சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு சிறையாய் கொண்டு போய்விட்டார். இப்பொழுது இஸ்ரேல் நாடு அழிக்கப்பட்ட நிலையிலே இருக்கின்றது. மீண்டுமாக சைரஸ் அரசரால் அந்த யூத மக்கள் குடியேற்றம் அடைகிறார்கள். அந்த குடியேற்றம் அடைந்த அந்த காலங்களுக்கு பிறகு எழுதப்பட்டதுதான் செக்கரியா இறைவாக்கு நூல். கிமு 520 அதற்கு பிறகு எழுதப்பட்ட நூல் தான் அந்த பகுதி. எனவே இஸ்ரேல் என்பது அங்கே இல்லை. யூதேய நாடும் யூதேய மக்களும் தான் இருக்கிறார்கள். செக்கரியா இறைவாக்கினர் யூத மக்களுக்கு தான் அந்த நற்செய்தியை எழுதுகிறார். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, எருசலேமின் மகளே கலிகூறு, இதோ உன் அரசர் சாந்த குணமுள்ளவராய் உன்னிடத்திற்கு வருகிறார், தாழ்மை உள்ளம் உடையவராய் அவர் வருகிறார். பொதுவாக அரசர் குதிரையின் மீது வருவார். எல்லா நாட்டினுடைய அரசர்களும் குதிரையின் மீது வருவார். குதிரை என்பது செல்வத்தின் அடையாளமாய், பெருமையின் அடையாளமாய், அதிகாரத்தின் அடையாளமாய் இருந்தது. அந்த காலத்திலே சகரியா என்ன சொல்லுகிறார்? உன் அரசர் பெருமையோடு அல்ல, தாழ்மை உள்ளத்தோடு வருவார். செல்வத்தின் அடையாளமாய், அதிகாரத்தின் அடையாளமாய் அல்ல, பணி செய்வதின் அடையாளமாய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் வருவார் என்கின்ற செய்தியை சொல்லுகின்றார். இது மெசியாவை குறித்த ஒரு மறைபொருள் அடங்கிய இறைவாக்கு செய்தி அடங்கிய பாடலாக இருக்கிறது. இது ஒரு பாடல் பகுதி. ஆக இங்கே மெசியா தாழ்மையின் அரசராய் வருகின்றார், எளியோரின் அரசராய் வருகின்றார், அதிகாரம் அற்றவராய், பணி செய்யும் அதிகாரம் உடையவராய் வருகின்றார்.
அடக்கி ஆள்பவராய் அல்ல, பணி செய்கின்ற அரசராய் அவர் வருகின்றார். எனவே தாழ்மையின் அரசர் வருகிறார். தயவுசெய்து எல்லாரும் போனை கொஞ்சம் சைலண்டில் போடுங்க. வழிபாட்டு ரைட், முதல்ல சொல்லணும். அதிகாரம் என்பது மற்றவர்களை வேலை வாங்குதல். இதுதான் இந்த உலகத்தின் அதிகாரம். மற்றவர்களை அடக்கி ஆள்வது, துன்புறுத்துவது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் நிறைந்த காலத்திலே ஒருவேளை யூத மக்களை சிறைப்படுத்தின அந்த நேபுகாத் நேச்சாரை பார்த்த உடனே ராஜாவா இப்படி தான் இருப்பாங்க, நகரத்தை கொளுத்துவார்கள், கோவிலை மதவெறியோடு கோவிலை கொளுத்துவார்கள், இனவெறியோடு நாட்டை அழிப்பார்கள், பொருளாதார வெறியோடு மக்களுடைய பொருளாதாரத்தை செல்வங்களை சுரண்டுவார்கள், அழிப்பார்கள் என்கின்ற பார்வை இருந்து அரசர் என்ற வார்த்தை கேட்டாலே ஒரு பயம், நடுக்கம் நிறைந்த ஒரு சூழலிலே இஸ்ரேல் அந்த யூத மக்களுக்கு சகரியா சொல்வது, உன் அரசர் இந்த உலகத்தின் அரசர்களை போன்றவர் கிடையாது. அவர் மேட்டிமையான எண்ணம் உடையவர் அல்ல, தாழ்மையின் உள்ளம் கொண்டவர். ஆகவே பயப்படாது. இந்த அரசர்களை பார்த்து பயப்படாது. உன் அரசர் உனக்கு பணி செய்கின்றவராய் வருகிறார், உன்னை காக்கின்ற ஆண்டவராய் வருகின்றார், உனக்கு மீட்பராய் வருகின்றார். நம்பிக்கையிலே பலப்படு. நீ நம்பிக்கை இழந்து போயிருக்கிறாய். எனவே நம்பிக்கையிலே பலப்படு. நீ நம்பிக்கையிலே பலப்பட்டவாய். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்ற போது எவைகளெல்லாம் இழந்திருக்கின்றாயோ, எவைகளையெல்லாம் இந்த எதிரி நாட்டு அரசன் சிறைப்படுத்தி அழித்து போட்டானோ, அதை காட்டிலும் இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை தருகின்ற ஆண்டவராய் அரசராய் உன் மீட்பர் வருகிறார். இழந்து போனவர்களுக்கு ஈடாக இரண்டத்தனையான ஆசீர்வாதம் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது. ஏனென்றால் யோபுவினுடைய சரித்திரத்தை அவர்கள் அறிந்திருந்தார். செல்வ சீமானாய் இருந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். மீண்டுமாய் கடவுள் யோபுவை ஆசீர்வதித்த போது இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இந்த நம்பிக்கை, என்னுடைய மீட்பர் எனக்கு இழந்தவைகளுக்கு ஈடாக இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை திரும்ப தருவார் என்கின்ற நம்பிக்கையை சகரியாவின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஒரு இடத்திலே எல்லாவற்றையும் இழந்து விடுகின்ற போது அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். ஒன்றும் கவலைப்படாது, நீ இழந்தவைகள் எல்லாவற்றையும் ஒன்றும் குறையாமல் திரும்பவும் அதை பெற்றுக்கொள்ளுவாய் என்று சொல்லி தாவீதுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆக கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்ற போது, ஆண்டவர் இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை உடையவர்களாய் இருக்கின்ற போது, நாம் இழந்து போன வாழ்வை மீண்டுமாக புதிதாய் முழுமையாய் நிறைவாய் இரண்டத்தனையாய் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற அந்த நற்செய்தியை ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே சக்கரையா இறைவாக்கினர் வழியாக உணர்த்துகின்றார். இரண்டத்தனையான ஆசீர்வாதம் தருகின்ற, பணிவிடை செய்கின்ற தாழ்மையின் அரசராய் ஆண்டவர் வந்திருக்கின்றார். இந்த நாளினுடைய திருமுக பகுதியிலே படித்து பார்த்தோமானால், திருத்தூதனாகிய பவுல் சிறையிருப்புக்குள்ளாக இருந்து எழுதுகிறார். கிறிஸ்து இயேசுவினுடைய மனநிலை உங்களுக்குள்ளாக இருக்கட்டும். அவர் தாழ்மையின் அரசர், உயிரை கொடுக்கின்ற அரசர், செருக்கில்லாத அரசர், கடவுளுடைய சாயலிலே இருக்கின்ற கடவுள் தன்மையுடைய ஒரு அரசர். ஆனால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களை வேலை வாங்கி அதிலே அவர் வாழ்வு பெறுகின்றவர் அல்ல, தம்முடைய உயிரை கொடுத்து உங்களுடைய உயிரை அவர் காப்பாற்றுவார்.
சிறையிருப்பில் இருக்கிறோமா, துன்பத்தில் இருக்கிறோமா, துயரத்தில் இருக்கிறோமா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவர் நமக்காய் எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றுகின்றவராய் வருகின்றார். அவருடைய மனநிலை என்பது பெருமை இல்லாதது, தாழ்மையின் உள்ளம் கொண்டவர். கடவுளுடைய தன்மை முழு நிறைவாய் அவருக்குள்ளே இருக்கிறது. ஆனால் அதை பெருமைப்படுத்தி கொள்வதற்காக பயன்படுத்தாமல் தம்முடைய முழு அதிகாரம், தம்முடைய முழு ஆற்றலை தமக்குள்ளாகவே மறைத்து கொண்டு நமக்காய் துன்பங்களை சகிக்கின்ற ஆண்டவர். அவர் ஒரு முறை துன்பம் சகித்தார். எனவே நமக்கு அதே விதமான துன்பம் என்பது இனி கிடையாது. எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் முடிவு உண்டாக்கினார். எல்லாவற்றிற்கும் சிலுவையிலே முடிவு உண்டாக்கினார். நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே அவர் மரித்தார். நாம் நிற்க வேண்டிய குற்றவாளி கூண்டிலே அவர் நமக்காக நின்றார். நாம் சிந்த வேண்டிய இரத்தத்தை அவர் நமக்காய் சிந்தினார். அரசர்களை குறித்து சொல்லுகின்ற போது முதல் உடன்படிக்கையிலே சாமுவேல் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுவார் ஆண்டவர், நீங்கள் எல்லா மக்களையும் போல அரசர் வேணும்னு கேட்குறீங்க. அரசர் வந்தால் உங்கள் பிள்ளைகள் அவனுக்கு பணிவிடைக்காரர்களாக அடிமையாக இருக்க வேண்டும். இதுதான் அரச முறைமை, முடியாட்சி, மொனார்கியல் பீரியட். அந்த முடியாட்சியின் காலத்திலே ராஜா தேர் மேலே போவார். மக்கள் எல்லாம் பின்னால் போர் சேவர்கள் ஓடணும். நிற்கிறது நடக்கிறதுலாம் கிடையாது, ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள், அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் வருகின்ற போது அவர் சொகுசாக ஏசி உள்ள உட்கார்ந்துட்டு வருவாங்க. அவர்களை பாதுகாப்பதற்காக அந்த கருப்பு பூனை படை காரனுடைய முன்னாலும் பின்னாலும் சைட்லேயும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன அந்த பிளாக் கேட்ஸுக்கும் அந்த ஆட்சியாளர்களுக்கும் பெரிய வித்தியாசம்? மனிதர் தானே. கேரளாவிலே நாங்கள் போய் நான் ஆயுர் படிப்பு முடித்து அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு சென்றிருந்த போது அன்றைய முதல்வர் அந்த விழாவுக்கு வந்திருந்தார். யாருமே கிடையாது. முதல்வர் வருகிறார் என்கின்ற எந்த விதமான ஆரவாரமும் சத்தமோ கூச்சலாங்க இல்லை. விழா நடந்து கொண்டிருக்கிறது. நடுவிலே ஒருவர் நடந்து வருகிறார், வேட்டி சட்டையிலே நடந்து வருகிறார். ஒரே ஒரு உதவியாளர் மாத்திரம் கூட வந்து கொண்டிருக்கிறார். ஒன்றும் ஏதோ பெரிய லக்கேஜ்லாம் தூக்கிட்டு வரல, சும்மா ஆள் ஒருத்தர் கூட வந்து கொண்டிருந்தார். ஆனால் நம்ம நாட்டில் ஒரு வார்டு மெம்பர் பின்னால் கூட என்னது 10 பேர். நேற்று வரைக்கும் சைக்கிள் வாங்க வக்கு இல்லாதவன் இன்னைக்கு டாடா சும்மாவில் போய் இருக்கிற நிலைமை. எங்கிருந்து வருகிறது பணம்? யாருடைய பணம்? இதையெல்லாம் நாம் பார்த்தோமானால் முறைகேடான ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்கின்ற சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இவர்களையெல்லாம் பார்த்து இவர்களெல்லாம் தவறான மனிதர்களாக இருப்பதினாலே கடவுளை பழிக்கின்ற சூழல் இந்த சமூகத்திலே இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே தான் ரோம ஆட்சியாளர்களை கண்டு அந்த யூத மக்களும் பிற சமய மக்களும் பிற இன மக்களும் நடுங்கினார்கள். நிறைய பேர் இந்த ஆட்சியை விட இராணுவ ஆட்சி நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. இராணுவ ஆட்சினா எப்படி இருக்குது தெரியுமா? நின்று மூச்சு கூட சுதந்திரமாக விட முடியாது, நினைச்சா சுற்றுவான். சந்தேகம் வந்தாலே சுட்டு விடுவாங்க. 2 பேர் சேர்ந்து போக முடியாது, தனித்தனியாக தான் என்ன பண்ணணும், போகணும். தனியாக இருந்தாலே நம்மளை அறியாமல் ஒரு அச்சம் நமக்கு வந்துவிடும். அப்படிப்பட்ட அந்த அதுவும் குறிப்பாய் காலனிய ஆதிக்கம் என்று சொல்லுகிற போது எந்த விதமான உரிமையும் கிடையாது. நடப்பதற்கோ நிற்பதற்கோ பேசுவதற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சியாளர்களை பார்த்த
பயந்த அந்த மக்களை பார்த்து, இங்கே ஒருவர் இருக்கிறார், இந்த கொடுங்கோல் ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்களை நீங்கள் ஆண்டவன் என்று நம்புகிறீங்க, அவங்க இல்லை, இயேசுதான் உண்மையான ஆண்டவர். அவர் பார்ப்பதற்கு எளிமையாக இருப்பார். அவர்தான் உன்னதங்களிலிருந்து வந்த அரசர். கடவுளே அவருக்குள்ளாக இருக்கிறார். கடவுளுடைய முழு தன்மை அவருக்குள்ளே இருக்கிறது. ஆனால் அவர் மனித முறைமையின்படி ஒரு எளிய மனிதனுக்கு உண்டான அதிகாரத்தை தவிர வேறு எந்த அதிகாரத்தையும் அவர் சுதந்திரமாக எடுத்துக்கொள்ளவில்லை. நம்ம ஆதார் கார்டில் பார்த்தோன்னா கீழே ஒரு லைன் இருக்கு. யாராவது கவனிச்சுக்கிறீங்களா? நம்மளாம் யார் தெரியுமா? சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஆதார் கார்டில் பார்த்துக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? நமக்கெல்லாம் என்ன அதிகாரம் தெரியுமா? சாதாரண குடிமகன் என்கின்ற அதிகாரம். எடுத்து பாருங்க ஆதார் கார்டில். சாதாரண குடிமகனுக்கான அதிகாரம். ஆனால் ஆட்சியாளர்களுக்கு Z+ வரைக்கும் பாதுகாப்பு இருக்கிறது. இயேசுநாதர் சாதாரண குடிமகனுக்கான உரிமையை மாத்திரமே பெற்ற சர்வ வல்லமை உள்ள கடவுளுடைய மகன். ஒரு நாளும் தம்முடைய அதிகாரத்தை தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தாத ஒரு அரசர். இவைகளெல்லாம் அந்த பகுதிக்குள்ளாக இருக்கின்ற மறைபொருள். அவர் கடவுளுடைய சாயலில் இருந்தும் கடவுளுக்கு இணையாக இருப்பதை அவர் கொள்ளை பொருளாக எண்ணவில்லை. ஆனால் அவரே அனைத்துலகின் அரசர், அனைத்து மக்களையும் மீட்கின்ற அரசர் அவரே. அனைத்து படைப்புகளும் அவர் மூலமாகவே முழுமை பெறுகின்றன. பிளவுபட்டிருக்கின்ற இன ரீதியாக சாதி ரீதியாக பிளவுபட்டிருக்கின்ற திருச்சபையை ஒருங்கிணைத்தவர் அவர்தான் என்று சொல்கிறது. திருச்சபை அவர் மூலமாக முழுமை பெறுகிறது. திருச்சபை அவர் மீது கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே திருச்சபையினுடைய அனைத்து அதிகாரங்களும் உடையவர் ஆண்டவர் இயேசு. இங்கே மாடரேட்டர், பிஷப், திருச்சபையினுடைய ஆட்சியாளர்கள், போதகர்கள் எல்லாருமே ஒரு அதிகாரம். ஆனால் உண்மையான அதிகாரம் யாருக்கு தான் இருக்கு? ஆண்டவர் இயேசு மாத்திரம்தான் இங்கே அதிகாரி. இங்கே ஐயருக்கோ பேராயருக்கோ போப்பாண்டவருக்கோ யாருக்குமே அதிகாரம் இங்கே கிடையாது. சொல்லிக்கலாம் மனித முறைமையின்படி இவர் இவரோட பெரியவர், அவர் அவரோட பெரியவர். ஒரே அதிகாரம் உடையவர் ஆண்டவர் இயேசு மாத்திரமே. ஏனென்றால் இந்த மனு குலத்திற்காக ரத்தம் சிந்தினது ஆயர்களோ போப்பாண்டவர்களோ பேராயர்களோ கிடையாது. இயேசு ஒருவர் தான் இந்த உலகத்தின் மீட்புக்காக ரத்தம் சிந்தினார். அவரை அன்றி வேறு எவருக்குமே இங்கே திருச்சபை மீது அதிகாரம் கிடையாது. அவர் அனைத்துலகின் அரசர், அனைவருக்கும் மீட்பர். அவர் பணி செய்வதின் வழியாக ஆட்சியாளர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற மாதிரியை முன்வைத்தார். இந்த அனுபவத்தை பவுல் வெளிப்பாடுகளின் வழியாக எழுதுகின்றார். ஆனால் இங்கே நடக்கின்ற நிகழ்வு இருக்குல்ல, குருத்தோலை ஞாயிறு என்கின்ற அந்த பவனி, ஒரு அரசரை முடிசூடுவதற்காக அழைத்து செல்கிறார்கள். முதல் உடன்படிக்கை காலத்தில் நான் முன்னமே சொன்னது போல பொதுவாக அரசரை குதிரையின் மீது ஏற்றி அவரை அழைத்து சென்று நகரத்திற்குள்ளாக பெரிய விழா எடுத்து பட்டாபிஷேகம், முடிசூட்டு விழா நடத்துவார்கள். இஸ்ரவேலின் முதல் அரசர் சவுலை சாமுவேலின் வழியாக கடவுள் திருநிலைப்படுத்துகின்ற போது கழுத மேய்ச்சல் இருக்கும்போது கூட்டு என்ன பண்ணார்? கழுதி தேடிட்டு போயிருக்கிறார். அழைத்து இங்கே வா, உடனே தான் வந்து சாமி என்ன மூலமாக ராஜா அவர் உட்காருன்னு சொல்லி சவுலின் மீது எண்ணெய் வார்த்து சவுலை முத்தமிட்டு முதல் அருட்பொழிவை செய்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? ஒரு வாரம் டைம் எடுத்துக்க, ஒரு வாரத்துக்கு பிறகு நீ இந்த இடத்துக்கு வரணும் என்று சொல்லி
ஒரு வாரம் அந்த டைம் கொடுத்து 8ஆம் நாளிலே மீண்டுமாக அங்கே சந்திக்கிறார்கள். அரச முடிசூட்டு விழா என்பது 8 நாட்கள் நடைபெறும். எப்படி அது நடைபெறுது அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து 40 ஆண்டுகள் கடந்து இப்பொழுது கானானுக்குள்ளே அடியெடுத்து வைக்கப் போகிறார்கள். ஒரு வெற்றியின் ஆர்ப்பரிப்பு எப்படி இருக்கும் என்பதை அந்த நிகழ்வு சொல்லும். அவர்கள் கானான் நாட்டினுடைய எல்லையை அடைந்த போது முதல் நகரம் எதுன்னா எரிகோ. எரிகோ தான் கானான் நாட்டினுடைய என்ட்ரன்ஸ். அங்கே வருகின்ற போது வானுயர்ந்த ஒரு அலங்கம் அங்கே இருக்கிறது. ஏரிக்கரை பார்த்துருக்கீங்களா? ஏரிக்கரை மேலே பார்க்கும்போது பூரா இருக்கும் இல்லையா? ஆனால் அது அடித்தளம் எவ்வளோ அகலம் இருக்கும்? அதுபோல் ஒரு குதிரை வண்டி மேலே ஓடுகின்ற அளவுக்கு மதில் சுவர் இருக்கும். நம்ம வீடு கட்டும்போது ஒத்த செங்கல் வச்சு என்ன பண்ணுவான்? காம்பவுண்ட் சுவர் கட்டுவோம். அலங்கம் வால் சுற்றுச்சுவர்னா நம்முடைய கற்பனை எப்படி தான் இருக்கும்? ஒரு செங்கல் அளவுக்கு தான் இருக்கும். ஒரு செங்கல் மேலே எப்படி குதிரை ஓடும் இல்லையா? ஆனால் ஒரு குதிரை இராணுவம் மேலே ஓடுகின்ற அளவுக்கு அதனுடைய அலங்கங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட அலங்கத்தை 8 நாளிலே 8ஆம் நாளிலே அது விழுந்து போகுது. 7 நாள் அளவும் யோசுவாவின் தலைமையிலே அந்த இஸ்ரேல் மக்கள் எக்காலம் ஊதி எரிகோ நகரை சுற்றி வருகிறார்கள். 7ஆம் நாளின் நிறைவிலே 7 முறை சுற்றுகிறார்கள். 7வது முறை சுற்றுகின்ற போதுதான் அந்த எரிகோ அலங்கம் இடிந்து விழுகிறது. அது ஒரு வெற்றியின் அடையாளம். சவுல் அரசராகின்ற போது முதலாவது எண்ணெய் வார்க்கப்படுகிறது. ஆனால் முடிசூட்டு விழா 8ஆம் நாளில் தான் நடைபெறுகிறது. ஆண்டவர் இயேசு குழந்தையாக பிறந்தார். அன்றைக்கு கிறிஸ்துமஸ். 8ஆம் நாளிலே தான் அவர் அரசர் என்று சொல்லுகின்ற அந்த அடையாளம், இவர்தான் மேசியா என்பதை 8ஆம் நாளிலே தான் சிமியோனுடைய வாயின் வார்த்தை தான் முதல்ல சொல்லுது. இவர் இஸ்ரேலின் அரசர், இஸ்ரேலினுடைய மீட்பர் என்று சொல்லி அறிவித்தார். அந்தப்படி இங்கே ஆண்டவர் இயேசுவை அரசராக்கும்படிக்கு அந்த யூத மக்களாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்கள், அதிகாரமற்றவர்கள், அதாவது ஆசாரியர் அல்லாத மக்கள், நீதி தலைவர்களாக இல்லாத மக்கள், இறைவாக்கினர் அல்லாத மக்கள். ஏன்னா இவர்கள் எல்லாம் அதிகாரம் உடையவர்கள். இறைவாக்கினர்னா அதுக்கு ஒரு பவர் இருக்குது, அரசர்னா அதுக்கு ஒரு பவர் இருக்குது. ஆட்சியாளர்கள், ஆளுநர்கள், ஆசாரியர்கள், நீதி தலைவர்கள், ஜட்ஜி, இவர்களெல்லாம் அதிகார வர்க்கம். இந்த அதிகாரத்திற்கு அப்பாற்பட்ட மக்கள் தான் இயேசுவை அரசராக்கும்படிக்கு அவரை பவனியாக அழைத்து சென்றார். பொதுவாக ஒரு முடிசூட்டு விழா என்பது அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான் தலைமையேற்று நடத்துவார் இல்லையா? ஆமாதாங்க. அப்போ ஒரு அரசரை அரசராக்குகின்ற அதிகாரம் எங்கே இருக்குதுன்னா, ஆசாரியர்கள், தலைமை ஆசாரியர், நீதி தலைவர்கள். இப்போ குடியரசுத் தலைவர் பதவி இருக்கிறாருன்னா அங்கே யார் இருப்பாங்க? சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி அங்கே இருப்பார். அப்புறம் பிரதமர், அப்புறம் நாட்டினுடைய எம்பி, எம்எல்ஏ கூட அங்கே அதிகமாக இருக்க மாட்டாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்களும், அதற்கு மேலே இருக்கின்ற பிரதமர், அதுக்கு மேலே உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி, இவர்கள் தான் இருப்பார். நீங்களும் நானும் போய் ஒருத்தர் நீங்கள் தான் எங்கள் நாட்டினுடைய ஜனாதிபதி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்ம அதிகாரமற்ற மக்கள். இப்படிப்பட்ட நிலையிலே அதிகாரம் உடையவர்கள் எல்லாரும் இயேசுவை எதிர்த்தார்கள். அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் இயேசுவை வெறுத்தார்கள். அதிகாரத்திலே இருக்கிறவர்கள் இயேசுவை புறக்கணித்தார்கள். அவர் தமக்கு சொந்தமானவரே வந்தார், தமக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த சமுதாயத்திலே புறம் தள்ளப்பட்டிருந்த கைம்பெண்களும், ஏழைகளும், தொழுநோயாளர்களும், உடல் உறுப்பிலே அங்கவீனமானவர்களும்,
பார்வையற்றவர்கள், அரசாங்கத்திலே அடிமட்ட பணியாளர்களாக இருந்த வரி தண்டுபவர்கள், பாவிகள் என்று சொல்லப்பட்டவர்கள், அறநெறி வாழ்விலே குறைபாடு உள்ளவர்கள் என்று இந்த சமூகத்தால் புறம் தள்ளப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் தான் இயேசுவை முதலாவது மேசியா என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கெல்லாம் வாழ்வளிக்கும் வள்ளலாக ஆண்டவர் இயேசு இருந்தார். உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுக்கின்றவராக, பார்வையற்றவர்களுக்கு பார்வை அளிக்கின்றவராக, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குகின்றவராக ஆண்டவர் இயேசு இருந்தார். எனவே தங்களுக்கு வாழ்வளித்த அந்த வள்ளலை அரசராக்கினால் நமக்கு கிடைத்த இந்த மகிழ்ச்சியும் வாழ்வு எல்லாருக்கும் கிடைக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள். அவர்தான் உன்னதங்களிலிருந்து வருகின்றவர் என்பதை அறிந்திருந்தார்கள். பல முறை அவரை அரசராக்குவதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள். அதிலே ஒரு நிகழ்வு, அவர் ஒரு பஸ்கா பண்டிகை நிகழ்விலே, இந்த பஸ்கா பண்டிகை கிடையாது, அதற்கு முந்தின ஆண்டுகளிலே அவர் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கு செல்லுகின்ற போது வழியிலே அவருடைய வார்த்தையை கேட்ட மக்களுக்கு அவர் 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 ஆண்களை அவர் உணவினால் நிறைவடைய செய்த போது அவரை அரசராக்க முயற்சித்தார்கள். அவரோ அங்கிருந்து அவர் அங்கே கடந்து போனார். பல நேரங்களிலே இயேசுவை மக்கள் அரசராக்க முயற்சிக்கின்ற போது அதிகாரத்தை பற்றி கொள்வதற்காக முன் வரிசையிலே வந்து நிற்கிறவராக அல்ல, மறைந்து போகின்றவராக, கடந்து போகின்றவராக, விலகி போகின்றவராக ஆண்டவர் இருக்கின்றார். சில நேரங்களில் சில விழாக்கள், முக்கியமான நிகழ்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு எல்லாரும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே சில நேரங்களில் ஒன்றுமே வேலையே இல்லாமல் குறுக்கு நெடுக்க சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க, நடந்துக்கிட்டே இருப்பாங்க. பொதுவாக சிலரை முன் வரிசையிலே உட்காருவாங்க. ஆனால் இந்த வீட்டினுடைய விருந்தாளி ஓனர் நம்மளை கவனிக்கிறாரா இல்லையான்னு பார்க்கறதுக்காக போய் வேணுக்குன்னே பின்னால் பெஞ்சில் உட்காந்துக்கிறது. அப்படியே மக்கள் எல்லாம் திரளாய் வந்திருக்கும்போது வாங்கையா வாங்கையான்னு வந்து கூட்டிகிட்டு வந்து முன்னால் உட்கார வைக்கணும். அதில் ஒரு கெட் அப்படின்னு நினைக்கிற மக்கள் இருக்கத்தான் செய்கிறார். ஆனால் வழியே வந்து மக்கள் ஆண்டவர் இயேசுவை அரசராக்க முயற்சிக்கின்ற போது அவர் இருந்த இடம் தெரியாமல் கடந்து போகின்றவராக, அதிகாரத்தை புறம் தள்ளுகிறவராக கடந்து போகின்றார். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு வழியே வந்து கழுதையை ஓட்டி கொண்டு வாருங்கள் என்கிறார். அதன் மேலே சேரத்தை கட்டுகிறார்கள், அதிலே உட்காருகிறார், போகிறார். அப்போ இயேசு இப்பொழுது அதிகாரத்தை விரும்புகிறாரா என்ற கேள்வி நமக்கு வரலாம். ஆனால் அது அப்படி அல்ல. மக்கள் தங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கடவுள் தம்முடைய வேலை வந்தபோது அதை அனுமதிக்கிறார். ஒருவேளை 5 அப்பம் 2 மீன் கொடுத்த போது அவரை அரசராக்க மக்கள் விரும்பின போது அங்கே கடவுளின் திருவுளம் இல்லை. அது கடவுளினுடைய வேலை இல்லை, கடவுளுடைய இட்ஸ் நாட் a டைம் ஆஃப் காட் என்ற புரிதல் ஆண்டவர் இயேசுக்குள்ளாக இருந்ததினாலே அந்த நேரத்தில் அதை அவர் அனுமதிக்கவில்லை. இப்போது அதை அனுமதிக்கிறார். இப்பொழுது ஆண்டவர், இப்பொழுதும் அவர் அதிகாரத்தினுடைய அடையாளமாக அல்ல, பணியாளரின் அடையாளமாகவே அவர் வருகின்றார். பணியாளரின் அடையாளமாக பயன்பாட்டு உயிரினமாக இருக்கின்ற கழுதையை கொண்டு வந்து நிறுத்துகிறார். இந்த நற்செய்தி பகுதியின் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி என்னவென்றால், தாழ்மையுள்ள நம்முடைய அரசரே தாழ்மையுள்ளவராக இருக்கிறார் என்றால் நாம் யாராக இருக்க வேண்டும்? அந்த அரசருக்கு கீழ்ப்படுகின்ற மக்களாக, இணங்கி போகின்ற மக்களாக இருக்க வேண்டும்.
ஆண்டவர் தாழ்மை உள்ளவர் உடையவராய் பணி செய்கின்ற ஆண்டவராய் இருக்கின்ற போது அவரோடு இணைந்து, அவர் எனக்கு பணிவிடை செய்யும் கூட என்ன பண்ணல சொல்லல, என்னோடு இணைந்து பணிவிடை செய்யுங்கள். அதான் ஆண்டவர் இயேசுவுடைய மனநிலை. எனக்கு வந்து நீங்க வேலை செய்யுங்க ஆண்டவர் சொல்லல, என் வேலை மீதியாக இருக்கு, அதை நீங்க போய் செய்யுங்க, எனக்காக அதை செய்யுங்க, என்னோடு இணைந்து செய்யுங்கள். இதுதான் ஆண்டவர் இயேசுவுடைய வாழ்வு நமக்கு கற்றுத் தருகின்ற பாடம். அப்ப இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், அனைத்துலகின் அரசராய் அடிமை மனநிலையோடு வந்து அனைவரையும் அங்கீகரிக்கின்ற, அனைவரையும் அரசாள செய்கின்ற ஒரு அரசராக இருக்கின்ற ஆண்டவர் இயேசு, நீ போய் அந்த கழுதியை அவிழ்த்து வாரன்னு 2 பேர் என்ன பண்ண போகிறார். அவங்ககிட்ட கேட்டாங்க, இது ஆண்டவருக்கு தேவை சொல்லுங்க. ஓகே, எல்லாமே இங்கே இந்த நிகழ்வுக்குள்ளாக பார்த்தீங்கன்னா நோ ப்ராப்ளம், தடை இல்லை. போ என்றால் போகிறார்கள், அவிழ்த்து வாருங்கள் என்றால் அவிழ்க்கிறார்கள், ஓனரும் ஓட்டிட்டு போங்க என்றார். எல்லாமே கடவுளின் திருவுளம். எல்லாம் கடவுளின் திருவுளத்திற்கு கீழ்ப்படிதல் உள்ளவைகளாய் இருக்க வேண்டும் என்பது கடவுளின் திருவுளமாய் இருக்கின்றது. இங்கே ஆண்டவர் இயேசுவுக்கு எல்லாரும் பணிய வேண்டும். ஏனென்றால் அவர் நமக்காக பணிந்திருக்கிறார். எனவே நமக்காக பணிந்த அந்த ஆண்டவருக்கு நாம் மறுமொழி ஆற்றுவது என்பது நாம் அவரை போல பணி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். என் மகனாக இந்த உலகத்திலே வந்து என்னுடைய திருவுளத்தை அவர் நிறைவேற்றுகிறார். அவர் வழியாய் மீட்பு பெற்ற நீங்கள் அவருடைய பதிலாட்களாக இருந்து, நமக்கு பதிலாளாக இருந்து அவர் சிலுவையிலே இறந்தார். அவருக்கு பதிலாளாக இருந்து இந்த உலகத்தை மாற்று உருவாக்க செய்து இறையரசாய் மாற்றி ஆண்டவருடைய கரத்திற்குள்ளே ஒப்புவிக்க வேண்டிய பணி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவருக்கு தேவை. நாம் ஆண்டவருக்கு தேவையானவர்களாக இருக்கிறோம். அந்த பணி உள்ள அரசருக்கு பணி செய்கின்ற பணியாட்களாக இருப்பதற்கு இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் இந்த உலகம் மாற்று உருவாக்கம் பெற வேண்டும். இன்றைக்கு நாடு சர்வாதிகாரத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது. அடிமைத்தனத்திற்குள்ளாக நாடு இருக்கின்றது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய மனநிலையை உடைய ஒரு அரசர், ஒரு ஆட்சியாளர் இந்த நாட்டுக்கு தேவை. இங்கே இந்த நிகழ்வுக்குள்ளாக பார்த்தோமானால் 8ஆம் நாளிலே முடிசூடப்பட வேண்டிய அரசர் இங்கே சிலுவையிலே அறையப்படுகிறார். தங்கத்தாலான மணிமுடியை சூட வேண்டிய அரசர் இங்கே மணிமுடி சூட முடியாத நிலையிலே முள்முடியை சூடுகிறார். அரசர் என்றால் குதிரையின் மீது தான் போகணுமா? என் கழுதையின் மீது போகக்கூடாதா? அரசர் என்றால் தங்கத்தாலான மணிமுடியை தான் சூட வேண்டுமா? ஏன் முள்முடி சூடக்கூடாதா? அரசர் என்றால் அடுத்தவரை கொலை செய்து தான் அதிகாரியாக இருக்கணுமா? நம்ம உயிரை கொடுத்த அரசராக இருக்கக்கூடாதா? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு விடையளிக்கின்றவராய் ஆண்டவர் இயேசுவுடைய வாழ்வு அமைந்திருக்கிறது. தங்கத்தால் ஆன மணிமுடியை விரும்புகின்றவர் அல்ல. நமக்காக சிலுவையிலே அவர் முள்முடியை சுமக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். எந்த மக்கள் கூட்டம் அவர் ராஜாவாக கூடாது என்று சொல்லி சிலுவையிலே அறைந்ததோ அதே அதிகார வர்க்கம் மேலே எழுதி ஒட்டுகிறது, இவர் யூதருடைய அரசர். அல்லேலூயா. நான் இதோ யூதருக்கு அரசர் பிறந்திருக்கிறார் என்ற போது 2 வயது ஆண் குழந்தையை கொலை செய்த அதே காலனி ஆதிக்க ரோம பேரரசு அதே குழந்தைக்கு 33 வயதில் சிலுவையிலே இதோ யூதருடைய அரசர் என்று சொல்லி அவர்களுடைய கைகளாலே அதை பொறித்து அரசாங்க உத்தரவாதமாக அது அரசாணையாகவே அது அடிக்கப்படுகிறது. உருவகங்கள் தான் வேறு. தங்கத்துக்கு பதிலாக முள், தைலத்துக்கு பதிலாக ரத்தம், குதிரைக்கு பதிலாக கழுதை, அவ்வளோதான் வித்தியாசம். சர்வாதிகாரத்துக்கு பதிலாக ஜனநாயகத்தின் அரசராய் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. எல்லாருக்குமான உரிமையை பெற்றுக் கொடுக்கின்ற ஆண்டவரை அவர்
வந்தார். இன்றைக்கு நாம் தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறோம். மறக்கணும் மன்னிக்கணும்னு சொல்லுவாங்க. எதை மறக்கணும், எதை மன்னிக்கணும்? இதுவரைக்கும் நீ செய்த தவறுகளை நான் என்ன பண்ணிடுறேன், மன்னிச்சிடுறேன். ஆனால் நீ இதுவரைக்கும் இந்த மக்களுக்கு செய்த துரோகத்தை நான் என்ன பண்ண முடியாது, மறக்க முடியாது. இனியும் அப்படிப்பட்ட அழிவுகளும் சேதங்களும் வராதபடிக்கு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எல்லாவற்றையும் மறந்து விட்டு போக முடியாது. 13 பேரை கொலை செய்த தூத்துக்குடி மரணத்தை மறந்துவிட்டு போக முடியாது. கல்வி உரிமையை பறித்து நாம் எல்லாம் மீண்டும் சனாதனத்தின்படி போய் ஆடு மேய்க்குவோ வந்து செத்த மாட்டை அறுக்குவோ முடியாது. பார்ப்பனர்கள் மாத்திரம்தான் படிப்பார்கள், மற்ற யாருமே படிக்கக்கூடாது என்கின்ற நிலை மீண்டுமாய் வரக்கூடாது என்றால் நாம் சர்வாதிகாரத்தை விரும்புகின்றவர்களை அல்ல, ஜனநாயகத்தை விரும்புகின்ற ஆட்சியாளர்களை விரும்ப வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதிகார வர்க்கம் விரும்புகின்ற ஒருவரை அல்ல, அடிமைப்பட்டு கிடக்கின்ற மக்கள் யாரை விரும்புகிறார்கள், எனக்கு என்ன ஆதாயம் என்று எதிர்பார்த்து வாக்களிப்பது அல்ல. இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும், இந்த சமூகம் நன்றாக இருக்க வேண்டும், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கத்தக்க ஒரு ஆட்சியை தருகின்ற நல்லாட்சியாளரை இனம் கண்டு வாக்களித்து அரியணையில் அமர்த்த வேண்டிய ஒரு குருத்தோலை பவனியை நடத்த வேண்டிய நேரத்தில் நாம் இருக்கின்றோம். சரியாய் நிதானிக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதற்கு நமக்கு நல்ல ஞானமும் அறிவும் ஆற்றலும் வேண்டியதாக இருக்கிறது. அது கடவுளின் ஆவியினால் மாத்திரமே நமக்கு அருளப்படும். கிறிஸ்துவை அரசராக ஏற்றிருக்கிற நாம் கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய மனநிலை உடைய மக்களை நாம் அடையாளம் காணுவோம். மக்களுக்கு பணியாற்றுகின்ற எல்லா மனிதனுக்குள்ளாகவும் தன்னலம் இருக்கும். ஆனால் தன்னலத்திற்காகவே அரியணை ஏறுகின்றவர்களை நாம் என்ன பண்ணக்கூடாது, அரியணை ஏற்றக்கூடாது. பொது நலனுக்காக தன் வாழ்வை செலவிடுகின்ற நல்ல மக்களை அடையாளம் கண்டு வாக்களிக்க வேண்டிய அவர்களுக்கு தான் நம்ம ஜெய சொல்லணும். சரிங்களா? கடவுள் விரும்புகின்ற மக்களை நாம் அடையாளம் கண்டு மக்களுடைய பிரதிநிதியாக மாற்றி கொடுப்பதற்கு நாம் இந்த நாளிலே கற்பிக்கப்படுகிறோம். கிறிஸ்துவனுடைய மனநிலையுடைய மக்களை அடையாளம் காணுவோம். கிறிஸ்துவனுடைய சிந்தையுடைய செயல்பாடுடைய மக்களை இந்த சமூகத்திற்கு பிரதிநிதிகளாய் கொடுத்து இந்த நாடு நல்லா இருக்க நாமும் நம்முடைய பங்களிப்பை தருவோம். உன்னதங்களிலிருந்து இறங்கின ஆண்டவர் தம்மை பெரிய ஒரு சக்தியாக ஆற்றலாக காண்பித்துக் கொள்ளாமல் தம்முடைய அனைத்து ஆற்றலை மறைத்து இந்த மனுக்குலத்திற்காக ரத்தம் சிந்தினது போல எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற மக்களை ஆண்டவருடைய திருமுன்னிலையிலே ஒப்புவித்து இறைவேண்டலோடு வாக்களித்து ஆளுகை செய்வதற்கு முற்படுவோம். அப்பொழுது இறையாட்சி இங்கே வளரும், கடவுளின் அரசு இங்கே செயலாற்றும். எந்த அரசரை 8ஆம் நாளில் முடிசூட முடியாமல் செய்தார்களோ அந்த அரசர் சாதாரண அரசராக இல்லை, சாவுக்கே சாவு பணி அளித்தவராய் எழும்பி வந்தார். அல்லேலூயா! எல்லாவற்றிற்குமான அரசராய் அவர் இப்பொழுது எழும்பி நிற்கிறார். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள அரசரை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே பாடு இறப்பு, கிறிஸ்துவின் பாடு இறப்பு காலங்கள் என்பது மனித முறைமையின்படி துன்புறுத்தலின் அடையாளமாக இருந்தாலும் துன்பம் இல்லாமல் மகிமை கிடையாது என்பதை உணர்ந்தவர்களாக இந்த உலகம் மாற்றுருவாக்கம் பெறுவதற்கு நாம் துன்பங்களை சகிப்போம், நீதிக்காய் துன்பங்களை ஏற்போம். அப்பொழுது கிறிஸ்துவோடு கூட நாமும் அவருடைய மாட்சிமையிலே பங்கேற்போம் என்கின்ற நற்செய்தியை பெற்றுக்கொண்டவர்களாக நம்மை நாம் ஆண்டவத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். கடவுள் அருள் என்ற நிறைவான ஆற்றலும் அருளும் பெறணும் நம்மிலும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய சமுதாயத்திலும் நிறைந்து பெருகி நம்மை ஆண்டு ஆசிர்வதித்து காப்பதாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம்.
அனைத்து ஆசீர்வாதம் ஊற்றாக இருக்கிறீர்கள் அன்பின் கடவுளே. இந்த அருமையான மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி சேர்த்துக்கிறோம். உன்னதங்களிலிருந்து இறங்கி வந்த அரசர், தாவீதின் வழி வந்த அரசர், அவர் பொருட்டு உன்னதங்களிலே மகிமையும் மாட்சியும் உண்டாக என்று சொல்லி துதிக்கின்ற அந்த துதியின் வழியோடு ஆண்டவரே எங்களை நாங்கள் உம்மிடத்திலே ஒப்புவிக்கிறோம். கிறிஸ்துவின் மனநிலை உடையவர்களாக நீதிக்காய் துன்புற்று உம்முடைய அரசினுடைய மாட்சிமையும் மகிமையும் உம்முடைய மகிமையின் சாயலையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு துணை சேரும். உம்முடைய பிள்ளைகள் என்கின்ற அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி படைக்கிறோம். கிறிஸ்துவின் மனநிலை உடையவர்களாக ஆண்டவர் வேலை வாங்குகின்றவர்களாக அல்ல, அதிகாரம் செலுத்துகின்றவர்களாக அல்ல, அடக்கியா ஆள்கின்றவர்களாக அல்ல, பணி செய்கின்றவர்களாக நாங்கள் இருக்க ஆண்டவர்களை துணை சேரும். உடைய தூய ஆவியின் வல்லமையினால் எங்களை நிறைத்தருளும். இப்பொழுடைய வார்த்தைகள் வழியாக எங்களை நிறைத்தபடினாலே உங்கள் கோடான கோடி நன்றி இருக்கிற சுவாமி. வருகின்ற பரிசுத்த வாரத்திலே ஆண்டவரை எங்களை அதிகமாக தூய்மைப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு துணை சேரும். தூய்மையான உள்ளத்தோடு இந்த தூய வாரத்தை நாங்கள் அனுசரிக்க ஆண்டவர் எங்களுக்கு துணை சேரும். மீண்டுமாக எங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். எந்த இடத்திலெல்லாம் நாங்கள் குறைபட்டிருக்கிறோமோ அவைகள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து உடைய நிறைவான இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் உடைய மகிமையிலே பங்கேற்பதற்கான மாட்சிமையிலே பங்கேற்பதற்கான உரிமையை பெற்றுக்கொள்ள உடைய ஆவியானவர் வழியாக எங்களுக்கு துணை செய்கிறார்கள். எல்லா துதி கனம் மாட்சிமையாவற்றும் ஒருவருக்கே இருக்கிறோம். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பும் அமைதியும் தூய ஆவியானுடைய வல்லமுள்ள பாதுகாப்பு பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கும் ஒரு ஐக்கியமாக எடுத்திருந்தோம். இன்றும் என்றும் எல்லா காலம் நம் அனைவரிலும் நீடித்து நிலைத்திருந்த வழிநடத்தி காப்போம்.